அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா? வாங்க டீ சாப்பிட்லாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நமக்கு நிறைவேறாத ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இது நான் செஞ்சு எனக்கு 100% பலன் கை மேலே கிடச்சிது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் போடுற வீடியோ எல்லாமே எனக்கு நான் செஞ்சு பார்த்து எனக்கு 100% அது பலன் கிடைச்சது மட்டும்தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் உங்களோட ஆசைகள் என்ன, நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் அதை பண்ணி உங்களுக்கு அது 100% கை கொடுச்சு அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை உங்கள் வாழ்க்கையில் நான் செஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடந்துருது அப்படின்னாலும் கமெண்டில் போடுங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமே இருந்தது. அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே ஆயிடுச்சு. அது பொண்ணு தான். என்னடா ரொம்ப நாளாக பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ கோயிலில் போய் செலவு பண்ணாங்க, எவ்வளோ பரிகாரம் என்னென்ன யார் யார் ஜோசிக்காரன் சொல்கிறாங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் நான் போய் அந்த அம்மா அந்த பொண்ணை வேண்டி சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கோயிலில், இப்போ நம்ம ஊரில் ஒவ்வொருத்தரோட ஊர்லேயும் மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த கோயிலில் போய் வாரம் தவறாமல் போய் விளக்கு போட்டு வந்தேன். அப்புறம் அந்த கோயிலில் வேலை செய்கிற பூசாரி என்ன பண்ணார், என்னம்மா இந்த மாதிரி வாரம் வாரம் வர்றீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன விஷயம்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமே இருக்குதுங்க, என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் ஒரே வாரத்தில் சொன்னார், உனக்கு இந்த ஆயாமல் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீ மனுஷங்கிட்ட சொல்லி வருத்தப்படாதம்மா, போய் ஏன் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரே 48 நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சு, எனக்கு இது பிடிவாதமாக பண்ணி கொடுத்தே தான் ஆகணும், எனக்கு ஒன்று தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி முழுசாக சரணாகதி மாதிரி அடைஞ்சு நீ அதை செய்ய. உனக்கு ஒரு சிலர் கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி நடக்கும், 48 நாளையும் நடக்கும், இல்லை இன்னும் 2 மண்டலம் செய்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு முன்னாடியே நீ அதை போடுறதுக்கு, அதாவது 48 நாள் முடியறதுக்கு முன்னாடி நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். காலையில் ஒரு 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு கோயிலில் போய் கூட்டி விட்டு நம்ம வாசலை தெளித்து சாணம் தெளித்து கூட்டி கோலம் போட்டு இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா போய் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம விட்டுட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 3 நாள் பெண்களுக்கு 3 நாள் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கூட பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரியே நான் போய் ஃபாலோ பண்ணேன். எனக்கு 23ஆம் நாளே எனக்கு பலன் கிடச்சி அந்த பொண்ணுக்கு கை பிடிச்சி கல்யாணமும் நல்லபடியாக நடந்துச்சு. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த எங்கள் ஊர் மாரியம்மன் மூலிமா நடந்த ஒரு விஷயம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா நான் அந்த விடியகாலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிக்கலாம் வேண்டாம் மக்களே, குளிச்சு தான் போகணுங்கிறதெல்லாம் குளிக்கலாம் வேண்டாம். நம்ம கை கால் மூஞ்சி கழுவிட்டு எப்பவும் போல் போய் வாசல் கூட்டி வாசல் வச்சு கோலம் போட்டுட்டு அந்த ஆயாக்கு ஒரு தொண்டு மாதிரி செஞ்சுட்டு இதை பண்ணி பாருங்கள். இது 100% எனக்கு பலன் கொடுத்துச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.